ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடவுளின் தேசமான கேரளாவில் உயர் ரக போதை மருந்துகள் விற்பனை செய்து வந்த இளம் பெண்கள், மாணவிகள், பள்ளி ஆசிரியைகள் என பெண்கள் அடுத்தடுத்து தூஃபான் ஆபரேஷன் மூலம் கைதாகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் சமீப காலமாக போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதோடு போதை மாஃபியாக்களின் கூடாரமாக மாறி வருவதை தடுக்க முதல்வர் சதீசன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆபரேஷன் தூஃபான் எனும் வேட்டையை ஆரம்பித்தது. மாவட்ட எஸ்பிக்களின் நேரடி பார்வையில் தனி டிஎஸ்பி தலைமையிலான டீம் 14 மாவட்டங்களிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் போதை மருந்துகளை பயன்படுத்துபவர்களும் விற்பனை செய்பவர்களும் அவர்களுடன் தொடர்பு இருக்கும் புரோக்கர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஆண்களுக்கு நிகராக மாணவிகள், ஆசிரியைகள், இளம் பெண்கள் இருப்பதும் அவர்களின் வங்கிக் கணக்கில் கோடிகள் வரை புரள்வதும் காவல்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கோழிக்கோடு யூனிவர்சிட்டி காலேஜ் அருகில் வைத்து வீடுகளுக்கு உணவு டோர் டெலிவரி செய்யும் ஜீஜில் என்ற இளைஞரை தூஃபான் டீம் பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் 120 கிராம் MDMA போதை மருந்தை கண்டறிந்தார்கள். அந்த நெட்வொர்க்கை சேர்ந்த வடக்கர மருதோங்கர பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனாவை கைது செய்தனர். ஒரு நாள் கழித்து பேராம்பிர பகுதியைச் சேர்ந்த காவியாவையும் வலியப்பரம்பில் நீஸ்மாவையும் போலீஸ் தூக்கியது. அவர்களிடமிருந்து 5500 கிலோ MDMAவை கைப்பற்றினார்கள். கைது செய்யப்பட்ட மூவருமே பிரபல பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிகிறவர்கள் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி. இது குறித்து வடகர ரூரல் எஸ்பி மெரின் ஜோசப் VRC கல்வி நிலையங்களில் காவியா கெமிஸ்ட்ரி ஆசிரியையாகவும், கீர்த்தனா நடனம், பாட்டு, ஓவியம் ஆசிரியையாகவும், நீஸ்மா புவியியல் ஆசிரியையாகவும் உள்ளனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இவர்கள் தான் தலைமை ஏற்று நடத்துவார்கள். மாத சம்பளம் 15,000 என்ற நிலையில் வங்கிக் கணக்கிலோ 1 கோடிக்கு மேல் டிரான்சாக்சன் நடந்துள்ளது. இதன் மூலமே இவர்கள் போதைப் பொருள் விற்றது உறுதியானது. சமீபத்தில் காவியா புது சொகுசு காரில் பள்ளிக்கு வந்ததோடு தனது சகோதரனின் கார் என கூறியிருக்கிறார். மேலும் முக்கிய விஐபிக்களுக்கு MDMA சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களின் அக்கவுண்டில் பணத்தை செலுத்தியதும் உணவு டெலிவரி செய்யும் நபர் போன்று போதை மருந்தை ஒருவர் டெலிவரி செய்வார். தற்போது இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களோடு தொடர்புடைய உள்ளூரை பகுதியைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவி ஒருவரிடம் விசாரணை செய்ததில் 2 கிராம் MDMAவை கைப்பற்றி விசாரித்து வருகிறோம். இந்த ஆசிரியர்களிடம் நெருக்கமாக இருந்த மாணவ மாணவிகளிடமும் ரகசியமாக விசாரித்து வருகிறோம் என்றார். கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா, மரணத்தின் வியாபாரிகளாக ஆசிரியைகள் மாறியிருப்பது எல்லோருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. தூஃபான் ஆபரேஷன் இன்னும் வேகமெடுக்கும் என்றார். தூஃபான் ஆபரேஷனில் காசர்கோட் நீலேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த கதிஜா 2 கிலோ 360 கிராம் MDMA மருந்தை காரில் கொண்டு வருகையில் பிடிபட்டதில் கைது செய்யப்பட்டார். திருவனந்தபுரம் கைத்தாடு பகுதியைச் சேர்ந்த நர்ஸ் வித்யா 308 கிராமுடன் பிடிபட்டார். இரவு பணியில் இருக்கும் நர்சுகள், மருத்துவர்கள், IT ஃபீல்டு பணியாளர்களுக்கு சப்ளை செய்து வந்தாராம். மலப்புரம் அரிக்கோடு பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி வாகன சோதனையில் காரை நிறுத்தாமல் சென்றதால் 3 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பிடித்தனர். காருக்குள் 2 கிலோ 890 கிராம் இருந்ததை அடுத்து அஞ்சனா கைது செய்யப்பட்டார். நம்பாலிக்காடு செம்பலி வீட்டைச் சேர்ந்த ஸ்ரீலட்சுமி போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும்படி நின்று கொண்டிருக்க சோதனை செய்ததில் உள்ளாடைக்குள் 2 கிராம் MDMA இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்ரீலட்சுமியின் வீட்டில் கட்டில் மெத்தை கடியில் 288 கிராம் MDMA கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலட்சுமியை தூஃபான் டீம் கைது செய்தது. இப்படி தூஃபான் ஆபரேஷன் மூலம் ஆண்களோடு பெண்களும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள்.
இதில் கைது செய்யப்படும் பெண்களில் பெரும்பாலானோர் சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் அந்தஸ்தையும் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறும் போலீசார், லாகிரி மாஃபியா கும்பல் இந்த பெண்களை தங்களின் தொழிலுக்கு இழுக்க பயன்படுத்தும் சங்கிலியை தூஃபான் ஆபரேஷனால் அறுத்தறிந்து அந்த மாஃபியாக்களையும் கைது செய்வோம் என்றனர். கேரளாவுக்கு உண்மையான பலம் அங்குள்ள பெண்கள்தான் என்று சொல்வார்கள். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 75% கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் போட்டியிட்டு தேர்தல் களத்தில் முன்மாதிரியாக திகழ்ந்த பெண்கள் போதைப்பொருள் கலாச்சாரத்திலும் முன்மாதிரியாக மாறிவிடுவார்களோ என்ற அச்சம் இருப்பதாக வேதனைப்பட்டனர் சமூக ஆர்வலர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.